தற்போது கிடைத்துள்ள மேலும் ஒரு அண்மை செய்தி. கடலூர் மாவட்டம் கொத்தட்டை சுங்கச்சாவடியில் தற்போது முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகின்றது. இதில் போலீசார் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அக்பர் அலி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அக்பர் அலி, தற்போதைய நிலவரங்கள் அங்கு எப்படி இருக்கு? வணக்கம் பவித்ரா. சிதம்பரம் அருகே புதிதாக திறக்கப்பட்டுள்ள கொத்தட்டை சுங்கச்சாவடியில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக கூறி அனைத்து கட்சி மற்றும் சங்கங்கள் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். விழுப்புரம் நாகப்பட்டினம் இடையே 4 வழி தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டு சிதம்பரம் அருகே கொத்தட்டை அருகில் சுங்கச்சாவடி இன்று முதல் செயல்படும் என தேசிய நெடுஞ்சாலை அறிவித்ததை அடுத்து தற்போது சுங்க கட்டணம் வசூல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த சுங்கச்சாவடியில் தேசிய நெடுஞ்சாலையை ஆணையம் நிர்ணயித்துள்ள சுங்க கட்டணம் தமிழகத்தின் மற்ற சுங்கச்சாவடிகளை விட அதிகமாக உள்ளதாக பேருந்து உரிமையாளர்கள் தங்களது பேருந்துகளை சுங்கச்சாவடியில் நிறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்பொழுது அனைத்து கட்சி மற்றும் சங்கங்கள் இணைந்து சுங்கச்சாவடியில் அதிகபட்ச கட்டணம் வசூல் செய்யப்படுவதை கண்டித்து அதிகப்படியான கட்டணத்தை வசூல் செய்யக்கூடாது என வலியுறுத்தியும் கொத்தட்டை சுங்கச்சாவடியில் அனைத்து கட்சி மற்றும் சங்கத்தின் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் அனைத்து கட்சி மற்றும் சங்கத்தினர் இந்த சுங்கச்சாவடியில் மற்ற சுங்கச்சாவடியை காட்டிலும் அதிக கட்டணம் வசூல் செய்யக்கூடாது, மற்ற சுங்கச்சாவடிகளை போல் சுங்க கட்டணம் வசூல் செய்ய வேண்டும், இல்லை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என கூறி சுங்கச்சாவடியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. பவித்ரா, தற்போதைய தகவலுக்கு நன்றி அக்பர் அலி.